தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவில்களுக்கும் தனி சிறப்புகள் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி தான் நம்ம தருமபுரியில் இருக்கக்கூடிய குமாரசாமிப்பேட்டை ஹரிச்சந்திரன் கோவில் தெருவில் அமைஞ்சிட்டு இருக்கக்கூடியது தான் அருள்மிகு சக்தி மாரியம்மன் திருக்கோவில். பொதுவாக அம்மன் கோயில்கள் அப்படின்னாலே அங்கே நிறைய வழிபாடுகள் இருக்கும், சிறப்பு பூஜைகள் அடிக்கடி நடக்கிறது வழக்கம்னு நமக்கு தெரியும். குறிப்பாக ஆடி மாதம்னு சொன்னாலே அது அம்மனுக்கான மாதம். ஆடி மாதம்னாலே நிறைய அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றி வழிபடுவாங்க, வேப்பிலை கட்டிட்டு நிறைய பேர் ஒருத்தல் முயற்சியை மேற்கொள்வாங்கன்ட்டு நமக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி இந்த சக்தி மாரியம்மன் கோவிலில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை தான். ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா குத்துவிளக்கு பூஜை இங்கே பிரம்மாண்டமாக நடக்கும். குத்துவிளக்கு பூஜை எதுக்காக செய்வாங்க அப்படின்னா, குறிப்பாக திருமணமான பெண்கள் அவங்களுடைய கணவனுக்கு நீண்ட ஆயுளும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள்லாம் நீங்கி செல்வ செழிப்போட குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்வாங்க. இந்த சக்தி மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் 108 பெண்கள் இந்த குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு சக்தி மாரியம்மனுக்கு அதுக்கு முன்னாடி 12 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வாங்க. குறிப்பாக பால், தயிர், இளநீர், தண்ணீர், தேன், விபூதி, குங்குமம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகம் பூஜையெல்லாம் நடந்து முடித்த பின்னாடி 108 பெண்கள் இந்த குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு அம்மனை நோக்கி தன்னுடைய கணவனும் தன்னுடைய குடும்பமும் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குத்துவிளக்கு பூஜையை நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நடக்கணும் நல்லது நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் இதில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு உடனடியாக கல்யாணம் நடக்கும். கணவன் மனைவி உறவு பலமாக இருக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறதா அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து அர்ச்சகர்கள் பார்த்திங்கன்னா 108 மந்திரங்களை சொல்லி குத்துவிளக்கு பூஜையை ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. கோவிலுடைய நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் படைக்கப்பட்ட கூழ் மற்றும் பிரசாதங்கள் அன்னதானமாக வழங்குவாங்க. இது காலகாலமாக நடந்துகிட்ருக்கு. இப்போது ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி ஆடி வெள்ளிக்கிழமையும் இதே ஃபார்முலா தான் நடந்திருக்கு. ஸோ தருமபுரி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இந்த 108 குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு சுவாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவில்களுக்கும் தனி சிறப்புகள் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி தான் நம்ம தருமபுரியில் இருக்கக்கூடிய குமாரசாமிப்பேட்டை ஹரிச்சந்திரன் கோவில் தெருவில் அமைஞ்சிட்டு இருக்கக்கூடியது தான் அருள்மிகு சக்தி மாரியம்மன் திருக்கோவில். பொதுவாக அம்மன் கோயில்கள் அப்படின்னாலே அங்கே நிறைய வழிபாடுகள் இருக்கும், சிறப்பு பூஜைகள் அடிக்கடி நடக்கிறது வழக்கம்னு நமக்கு தெரியும். குறிப்பாக ஆடி மாதம்னு சொன்னாலே அது அம்மனுக்கான மாதம். ஆடி மாதம்னாலே நிறைய அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றி வழிபடுவாங்க, வேப்பிலை கட்டிட்டு நிறைய பேர் ஒருத்தல் முயற்சியை மேற்கொள்வாங்கன்ட்டு நமக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி இந்த சக்தி மாரியம்மன் கோவிலில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை தான். ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா குத்துவிளக்கு பூஜை இங்கே பிரம்மாண்டமாக நடக்கும். குத்துவிளக்கு பூஜை எதுக்காக செய்வாங்க அப்படின்னா, குறிப்பாக திருமணமான பெண்கள் அவங்களுடைய கணவனுக்கு நீண்ட ஆயுளும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள்லாம் நீங்கி செல்வ செழிப்போட குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்வாங்க. இந்த சக்தி மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் 108 பெண்கள் இந்த குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு சக்தி மாரியம்மனுக்கு அதுக்கு முன்னாடி 12 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வாங்க. குறிப்பாக பால், தயிர், இளநீர், தண்ணீர், தேன், விபூதி, குங்குமம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகம் பூஜையெல்லாம் நடந்து முடித்த பின்னாடி 108 பெண்கள் இந்த குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு அம்மனை நோக்கி தன்னுடைய கணவனும் தன்னுடைய குடும்பமும் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குத்துவிளக்கு பூஜையை நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நடக்கணும் நல்லது நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் இதில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு உடனடியாக கல்யாணம் நடக்கும். கணவன் மனைவி உறவு பலமாக இருக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறதா அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து அர்ச்சகர்கள் பார்த்திங்கன்னா 108 மந்திரங்களை சொல்லி குத்துவிளக்கு பூஜையை ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. கோவிலுடைய நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் படைக்கப்பட்ட கூழ் மற்றும் பிரசாதங்கள் அன்னதானமாக வழங்குவாங்க. இது காலகாலமாக நடந்துகிட்ருக்கு. இப்போது ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி ஆடி வெள்ளிக்கிழமையும் இதே ஃபார்முலா தான் நடந்திருக்கு. ஸோ தருமபுரி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இந்த 108 குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு சுவாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க.
ஒரு இஷ்ட தெய்வம் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களோட பேர் நீங்கள் சொல்லிக்கலாம். சாகிருதி ராமன்னா சாகிருதி பேர் சொல்லிக்கலாம். உங்கள் வீட்டில் கணவர் பேர் சொல்லலாம், பசங்க பேர் சொல்லிக்கோங்க. கண்ணை மணியெல்லாம் அடிக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் உங்களோட குலதெய்வம், உங்களோட கோத்திரம், சிவகோத்திரம், விஷ்ணுகோத்திரம், ஜம்பு மகானிஷ கோத்திரம், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு கோத்திரம் இருக்கும். உங்களோட கோத்திரத்தை சொல்லிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை பேர் சொல்லி உங்களோட குடும்பத்தில் அனைத்து பேரும் நீங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க பசங்க உங்களோட கணவர் நல்லா இருக்கணும், ஆயுள் ஆரோக்கியமாக இருக்கணும். நீங்க எந்தெந்த ஒவ்வொரு क्रीड़ा परिहारे अनुग्रहणे सिद्धर्थम चुली व्यापारे संदृष्टि योगदृष्टि पार्वदृष्टि नेत्रदृष्टि केवल इल्ली शून्ये निवृत्ति अनुग्रहणे सिद्धर्थम धनग्रहे वस्तुवाहने अनुग्रहणे सिद्धर्थम सूर्यग्रहे चंद्रग्रहे अंगारग्रहे सुरग्रहे गुरुग्रहे शुक्रग्रहे शनिश्चरग्रहे राहुग्रहे केतुग्रहे नवग्रह दोषा निवारणे अनुग्रहणे सिद्धर्थम श्री महागणपति आदिग्रहस्ते अनुग्रहणे सिद्धर्थम कुलदेवता इष्टदेवता ग्रामदेवता आयुर्वेद देवता अनुग्रहणे सिद्धर्थम महागणपति पूजांस्य अध्यगर्षे निर्विघ्नं गुरुमे देवा सर्वकार्येषु सर्वदा महागणाधिपतये नमो नमः. महागणपतये नमः. अर्घ्यं समर्पयामि. आचमनीयं समर्पयामि. पादयोः पाद्यं समर्पयामि. मंजल कुंकुम வைங்க, சந்தனம் வைங்க. இந்த மாதிரி மோதிரம் வச்சு சந்தனம் வைங்க. दिव्य कर्मणे गंधाधारयामि. महागणपतये नमः. पूजयामि, रक्षणं समर्पयामि. महागणाधिपतये
நீங்க உங்களுக்கு சொல்ல தெரியலன்னா மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாரும் கையில அக்ஷத பூவை எடுத்துக்கோங்க. அதாவது சாமி கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கிறோம். தெரியும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நமக்கு தெரிஞ்ச பூஜை நம்ம செய்வோம். அந்த பூஜையை வந்து நீங்க மனசுக்கு ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு காரியங்களை செஞ்சாலும் முதல் கடவுளாக படிக்கிறது விநாயகர் பெருமான். அந்த விநாயகர் பெருமான் நம்ம சமர்ப்பயாமி. ஒரு பொட்டு தண்ணி விட்டு வலது பக்கமா நவுத்திடும் விநாயகர். ஒரு பொட்டு தண்ணி விட்டுருங்க. அந்த பச்சைமாதிரி இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு சாமி மேல ஊற்றி வலது பக்கமா சாமி நவுத்திருங்க. விநாஸ்தானம் சமர்ப்பயாமி. அதுல போடுறதுன்னா சுவாமி மேல போடுறதுன்னா தலைக்கு வச்சுக்கோங்க. தலைக்கு வச்சுக்கோங்க. ஒரு துணிப்பு தலையில வச்சுக்கோங்க. கண்ணுக்கு விட்டுட்டு வலது கண்ணு இடது கண்ணை விட்டுட்டு கண்ணை தலையில வச்சுக்கோங்க. என்ன பூ இருந்தாலும் சரி ஒரு துட்டி பூ வந்து தலையில வச்சு ஒரு பக்கம் தான் நம்ம விலைக்கேற்றிருக்கோம். இன்னும் 4 பக்கம் இப்போ நம்ம விலைக்கேற்ற போகிறோம். எல்லாரும் கையில் டிக்கெட் வச்சுக்கோங்க. நான் சொல்லும் போது மட்டும் தான் விலைக்கேற்றோம். ஒரு பக்கம் தான் நம்ம விலைக்கேற்றிருக்கோம். இந்த சைடில் சொல்லுமா ஒரு பக்கம் தான் விலைக்கேற்றிருக்கோம். 4 பக்கம் இப்போ விலைக்கேற்றுறோம். ஏற்றிட்டா பரவாயில்ல விட்டுருங்க. ஏற்றாங்க கையில் வச்சுக்கோங்க. குழந்தைங்க பிரார்த்தனை பண்ணிட்டு 4 பக்கம் விலைக்கேற்றுங்க. அகலவாங்க. பூஜையை காலத்தை விளக்கு போல வெளிச்சம் கொடுத்து எங்களுடைய எதிர்காலத்தை சீரும் சிறப்பமாக கொள்ள வேண்டும் என்று குலதெய்வத்தை மனதிருப்தியுடன் சுபம் சுபம் அது சுபம் மேல போட்டிருக்கான். அந்த கீழே விட்டுருங்க. வேற போட தண்ணி விட்டுக்கோங்க. மகாகணபதியே நமஹ. இந்த பஞ்சபாத்திர தண்ணி கீழே விட்டுக்கோங்க. அர்க்கியம் சமர்ப்பயாமி. எப்படி நீங்க விநாயகர் பூஜை பண்றீங்களோ அதே மாதிரி தான். இந்த தண்ணி வந்து ஒரு நிறைய வந்து அந்த குத்து விளக்கு பாதத்துல சர்வாத்மனஹ
கடைசியில் நான் எல்லாம் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். அப்போ வந்து உதிரி போது பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து மகாலட்சுமி ஒவ்வொரு பூவா சுவாமி பாதத்தில் போடணும். மகாலட்சுமி இப்போ வந்து நம்ம மகாலட்சுமி அது குத்து விளக்கில் நம்ம தயார் பண்ணுறோம். அதனால தான் அந்த மகாலட்சுமி ஆகப்பட்டது குத்து விளக்கில் 5 முகங்கள். ஒவ்வொரு விளக்குக்கு ஒரு 5 முகங்கள்ன்ற மாதிரி நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும், நம்ம இருட்டில் இருக்கக்கூடாது, வெளிச்சமாக இருக்கணும். எப்படி நம்ம சூரியன் வந்தால் பிரகாசமாக இருக்கும், வெயில் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி தான் நம்ம விளக்கு. அந்த குத்து விளக்கு பூஜை ஆகப்பட்டது ஆடி மாதம் செய்கிறது ரொம்ப விசேஷம். அது அம்மன் கோயிலே ஒவ்வொரு வருஷம் நம்ம செய்கின்றோம். அதனால் வந்து நல்லா கவனித்து செய்யுங்க. டைம் ஆகிட்டு தான் இருக்கும், நமக்கு உட்காரவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இந்த ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் ஒத்துழைச்சிங்கன்னா நம்ம சீரும் சிறப்பமாக இந்த பூஜை செய்கின்றோம். ஒவ்வொரு மந்திரமாக சொல்கிறோம், ஒவ்வொரு பூ அந்த பாதத்தில் நம்ம போட்டுட்டு வரலாம். ஓம் ஸ்ரீ மகாதேவாஜி நமஹ, மகாதேவமூர்த்தயே நமஹ, ஓம் ஸ்ரீ மகாதேவாஜி நமஹ. ஓம் ஒவ்வொரு பூஜை செய்யுங்க. ஓம் பிரகிருதே நமஹ, ஓம் விக்ருதே நமஹ, ஓம் சர்வமங்கலதாரிண்யே நமஹ, ஓம் சர்வாய நமஹ, ஓம் ஸ்ரீமஹாத்ரே நமஹ, ஓம் சர்வாய நமஹ, ஓம் சர்வேभ्यो நமஹ, ஓம் மகாதேவாய நமஹ, ஓம் சத்தயே நமஹ, ஓம் சர்வபிஹே நமஹ, ஓம் பூதாயே நமஹ, ஓம் பரமாத்மிகாயே நமஹ, ஓம் வாசே நமஹ, ஓம் பத்மாலயாயே நமஹ, ஓம் பத்மாயே நமஹ, ஓம் சுதவே நமஹ, ஓம் ஸ்வாஹாயே நமஹ, ஓம் ஸ்வதாயே நமஹ, ஓம் தன்யாயே நமஹ, ஓம் ஹிரண்மயே நமஹ, ஓம் லக்ஷ்மியே நமஹ, ஓம் வித்யபுஷ்டாயே நமஹ, ஓம் விவாவர்யே நமஹ, ஓம் ஆதித்யாய நமஹ, ஓம் தீப்தியே நமஹ, ஓம் தீப்தாய நமஹ, ஓம் வசுதாய நமஹ, ஓம் வசுதாரண்யே நமஹ, ஓம் கமலாய நமஹ, ஓம் கமலாய நமஹ, ஓம் காந்தாய நமஹ, ஓம் க்ஷயாய நமஹ, ஓம் க்ஷீரத சம்பவாய நமஹ, ஓம் அனுக்கிரக பராய நமஹ, ஓம் புத்தயே நமஹ, ஓம் அனுகாய நமஹ, ஓம் ஹரிவல்லபாய நமஹ, ஓம் அசோகாய நமஹ நமஹ, ஓம் கருணாய நமஹ, ஓம் யோகமாத்ரே நமஹ, ஓம் பத்மப்ரியாய நமஹ, ஓம் பத்மஹஸ்தாய நமஹ, ஓம் பத்மாக்ஷே நமஹ, ஓம் பத்மசுந்தர்யே நமஹ, ஓம் பத்மோதிவாய நமஹ, ஓம் பத்மமுக்யே நமஹ, ஓம் பத்மின்யே நமஹ, ஓம் புண்ணியகண்டாய நமஹ, ஓம் சுப்ரன்னசாலாய நமஹ, ஓம் பிரசாதமுக்யே நமஹ, ஓம் பிரபாய நமஹ, ஓம் சந்திராய நமஹ, ஓம் சந்திர சகோதரயே நமஹ, ஓம் சதுர்புஜாய நமஹ, ஓம் புஷ்யே நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் சிவகல்யே நமஹ, ஓம் சத்யே நமஹ, ஓம் விமலாய நமஹ, ஓம் விஸ்வஜனன்யே நமஹ, ஓம் புஷ்டயே நமஹ, ஓம் தாரித்ரநாசின்யே நமஹ, ஓம் பிரீதி புஷ்கராய நமஹ, ஓம் சாந்தாய நமஹ, ஓம் சுக்லாமாலாபராய நமஹ, ஓம் ஸ்ரீயே நமஹ, ஓம் பாஸ்கராய நமஹ, ஓம் வில்யாநிலமாய நமஹ, ஓம் வரூருஹாய நமஹ, ஓம் யசஸ்வினே நமஹ, ஓம் வசுதாரண்யே நமஹ, ஓம் உதாராங்காய நமஹ, ஓம் ஹரண்யே நமஹ, ஓம் ஹேமமாலின்யே நமஹ, ஓம் தனதான்யகர்த்தே நமஹ, ஓம் சித்தயே நமஹ, ஓம் சைன சௌம்யாய நமஹ, ஓம் சுபப்பிரதாய நமஹ, ஓம் சுகவேஷதந்தாய நமஹ, ஓம் வரலட்சுமியே நமஹ, ஓம் வசுப்பிரதாய நமஹ, ஓம் சுபாய நமஹ, ஓம் ஹிரண்யபிரகாராய நமஹ, ஓம் சமுத்திரதனயாய நமஹ, ஓம் ஜயாய நமஹ, ஓம் மங்களதைவ்யே நமஹ, தம்ஷிண்யே நமஹ, ஓம் தைவ்யே நமஹ, ஓம் சர்வப்ரதவாரிண்யே நமஹ, ஓம் நவதுர்காய நமஹ, ஓம் மகாகாலின்யே நமஹ, ஓம் பிரம்மா விஷ்ணு சிவாத்மிகாய நமஹ, ஓம் திரிகாலஞான சம்பன்னாய நமஹ, ஓம் பிரம்மா விஷ்ணு சிவாத்மிகாய நமஹ, ஓம் திரிகாலஞான சம்பன்னாய நமஹ, ஓம் புவனேஸ்வர்யே நமஹ इति श्री लक्ष्मी अष्टोत्तर शतनामवली पूजा समर्पयामि। महादेवाय नमः, सर्वाय नमः, ओम पद्माय नमः, ओम सर्वाय नमः, ओम सुतये नमः, ओम महारूपिण्ये नमः, ओम विष्णवे नमः, ओम मधुसूदनाय नमः, ओम त्रिविक्रमाय नमः, ओम वामनाय नमः, ओम श्रीधराय नमः, ओम ऋषिकेशाय नमः, ओम पद्मनाभाय नमः, ओम दामोदराय नमः, ओम शंकरपराय नमः, ओम वासुदेवाय नमः, ओम पृथ्व्याय नमः, ओम अनिरुद्धाय नमः, ओम अतोक्षाय नमः, नारसिंहाय नमः, अच्युताय नमः, जनार्दनाय नमः, उपेन्द्राय नमः, हरये नमः।
ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை இல்லாமலும் மன திருப்தியுடன் இந்த பூஜையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய காவல் தெய்வமாக எழுந்தறிய ஸ்ரீ சக்தி மாரியம்மனுடைய அனுகிரகத்தாலும் எங்களுடைய கோரிக்கையை நிவர்த்தி செய்து நல்லபடியாகவும் தீர்க்க சுபங்களுடன் ஆயுள் ஆரோக்கியத்துடன் கலந்து கொண்டு அனைவரும்
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவில்களுக்கும் தனி சிறப்புகள் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி தான் நம்ம தருமபுரியில் இருக்கக்கூடிய குமாரசாமிப்பேட்டை ஹரிச்சந்திரன் கோவில் தெருவில் அமைஞ்சிட்டு இருக்கக்கூடியது தான் அருள்மிகு சக்தி மாரியம்மன் திருக்கோவில். பொதுவாக அம்மன் கோயில்கள் அப்படின்னாலே அங்கே நிறைய வழிபாடுகள் இருக்கும், சிறப்பு பூஜைகள் அடிக்கடி நடக்கிறது வழக்கம்னு நமக்கு தெரியும். குறிப்பாக ஆடி மாதம்னு சொன்னாலே அது அம்மனுக்கான மாதம். ஆடி மாதம்னாலே நிறைய அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றி வழிபடுவாங்க, வேப்பிலை கட்டிட்டு நிறைய பேர் ஒருத்தல் முயற்சியை மேற்கொள்வாங்கன்ட்டு நமக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி இந்த சக்தி மாரியம்மன் கோவிலில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை தான். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு பூஜை இங்கே பிரம்மாண்டமாக நடக்கும். குத்துவிளக்கு பூஜை எதுக்காக செய்வாங்க அப்படின்னா, குறிப்பாக திருமணமான பெண்கள் அவங்களுடைய கணவனுக்கு நீண்ட ஆயுளும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள்லாம் நீங்கி செல்வ செழிப்போட குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்வாங்க. இந்த சக்தி மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் 108 பெண்கள் இந்த குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு சக்தி மாரியம்மனுக்கு அதுக்கு முன்னாடி 12 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வாங்க. குறிப்பாக பால், தயிர், இளநீர், தண்ணீர், தேன், விபூதி, குங்குமம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகம் பூஜையெல்லாம் நடந்து முடித்த பின்னாடி 108 பெண்கள் இந்த குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு அம்மனை நோக்கி தன்னுடைய கணவனும் தன்னுடைய குடும்பமும் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குத்துவிளக்கு பூஜையை நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நடக்கணும் நல்லது நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் இதில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு உடனடியாக கல்யாணம் நடக்கும். கணவன் மனைவி உறவு பலமாக இருக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறதா அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து அர்ச்சகர்கள் பார்த்திங்கன்னா 108 மந்திரங்களை சொல்லி குத்துவிளக்கு பூஜையை ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. கோவிலுடைய நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் படைக்கப்பட்ட கூழ் மற்றும் பிரசாதங்கள் அன்னதானமாக வழங்குவாங்க. இது காலகாலமாக நடந்துகிட்ருக்கு. இப்போது ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி ஆடி வெள்ளிக்கிழமையும் இதே ஃபார்முலா தான் நடந்திருக்கு. ஸோ தருமபுரி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இந்த 108 குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு சுவாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவில்களுக்கும் தனி சிறப்புகள் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி தான் நம்ம தருமபுரியில் இருக்கக்கூடிய குமாரசாமிப்பேட்டை ஹரிச்சந்திரன் கோவில் தெருவில் அமைஞ்சிட்டு இருக்கக்கூடியது தான் அருள்மிகு சக்தி மாரியம்மன் திருக்கோவில். பொதுவாக அம்மன் கோயில்கள் அப்படின்னாலே அங்கே நிறைய வழிபாடுகள் இருக்கும், சிறப்பு பூஜைகள் அடிக்கடி நடக்கிறது வழக்கம்னு நமக்கு தெரியும். குறிப்பாக ஆடி மாதம்னு சொன்னாலே அது அம்மனுக்கான மாதம். ஆடி மாதம்னாலே நிறைய அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றி வழிபடுவாங்க, வேப்பிலை கட்டிட்டு நிறைய பேர் ஒருத்தல் முயற்சியை மேற்கொள்வாங்கன்ட்டு நமக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி இந்த சக்தி மாரியம்மன் கோவிலில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை தான். ஸோ அன்னைக்கு பார்த்திங்கன்னா குத்துவிளக்கு பூஜை இங்கே பிரம்மாண்டமாக நடக்கும். குத்துவிளக்கு பூஜை எதுக்காக செய்வாங்க அப்படின்னா, குறிப்பாக திருமணமான பெண்கள் அவங்களுடைய கணவனுக்கு நீண்ட ஆயுளும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள்லாம் நீங்கி செல்வ செழிப்போட குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்வாங்க. இந்த சக்தி மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் 108 பெண்கள் இந்த குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு சக்தி மாரியம்மனுக்கு அதுக்கு முன்னாடி 12 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வாங்க. குறிப்பாக பால், தயிர், இளநீர், தண்ணீர், தேன், விபூதி, குங்குமம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகம் பூஜையெல்லாம் நடந்து முடித்த பின்னாடி 108 பெண்கள் இந்த குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு அம்மனை நோக்கி தன்னுடைய கணவனும் தன்னுடைய குடும்பமும் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குத்துவிளக்கு பூஜையை நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நடக்கணும் நல்லது நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் இதில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு உடனடியாக கல்யாணம் நடக்கும். கணவன் மனைவி உறவு பலமாக இருக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறதா அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் சொல்கிறாங்க. அதை தொடர்ந்து அர்ச்சகர்கள் பார்த்திங்கன்னா 108 மந்திரங்களை சொல்லி குத்துவிளக்கு பூஜையை ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. கோவிலுடைய நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்கள் அனைவருக்கும் படைக்கப்பட்ட கூழ் மற்றும் பிரசாதங்கள் அன்னதானமாக வழங்குவாங்க. இது காலகாலமாக நடந்துகிட்ருக்கு. இப்போது ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி ஆடி வெள்ளிக்கிழமையும் இதே ஃபார்முலா தான் நடந்திருக்கு. ஸோ தருமபுரி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இந்த 108 குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு சுவாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோவில்களுக்கும் தனி சிறப்புகள் இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி தான் நம்ம தருமபுரியில் இருக்கக்கூடிய குமாரசாமிப்பேட்டை ஹரிச்சந்திரன் கோவில் தெருவில் அமைஞ்சிட்டு இருக்கக்கூடியது தான் அருள்மிகு சக்தி மாரியம்மன் திருக்கோவில். பொதுவாக அம்மன் கோயில்கள் அப்படின்னாலே அங்கே நிறைய வழிபாடுகள் இருக்கும், சிறப்பு பூஜைகள் அடிக்கடி நடக்கிறது வழக்கம்னு நமக்கு தெரியும். குறிப்பாக ஆடி மாதம்னு சொன்னாலே அது அம்மனுக்கான மாதம். ஆடி மாதம்னாலே நிறைய அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றி வழிபடுவாங்க, வேப்பிலை கட்டிட்டு நிறைய பேர் ஒருத்தல் முயற்சியை மேற்கொள்வாங்கன்ட்டு நமக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி இந்த சக்தி மாரியம்மன் கோவிலில் ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை தான். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு பூஜை இங்கே பிரம்மாண்டமாக நடக்கும். குத்துவிளக்கு பூஜை எதுக்காக செய்வாங்க அப்படின்னா, குறிப்பாக திருமணமான பெண்கள் அவங்களுடைய கணவனுக்கு நீண்ட ஆயுளும் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள்லாம் நீங்கி செல்வ செழிப்போட குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக செய்வாங்க. இந்த சக்தி மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய 3வது வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் 108 பெண்கள் இந்த குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு சக்தி மாரியம்மனுக்கு அதுக்கு முன்னாடி 12 வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வாங்க. குறிப்பாக பால், தயிர், இளநீர், தண்ணீர், தேன், விபூதி, குங்குமம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடக்கும். அந்த அபிஷேகம் பூஜையெல்லாம் நடந்து முடிச்ச பின்னாடி 108 பெண்கள் இந்த குத்துவிளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு அம்மனை நோக்கி தன்னுடைய கணவனும் தன்னுடைய குடும்பமும் சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குத்துவிளக்கு பூஜையை நடத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ரொம்ப நாளாக நடக்கணும் நல்லது நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் இதில் கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் சீக்கிரமாக நடக்கும். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு உடனடியாக கல்யாணம் நடக்கும். கணவன் மனைவி உறவு பலமாக இருக்கும் அப்படின்னு புராணங்கள் சொல்கிறதா அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் சொல்கிறாங்க.